நாங்க எப்படி தான் சேவ் பண்றது, ஹானஸ்ட் சொல்யூஷன், how to make 15K works. உங்ககிட்ட இப்ப நான் ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு क्वेश्चन கேக்குறேன். துபாயில 15K salary இருந்தா நீங்க ஹாப்பியா செட்டில் ஆவீங்களா இல்ல எவ்ரிடே டென்ஷன்ல இருப்பீங்களா? இப்ப நீங்க இன்ஸ்டா யூடியூப்ல எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அதுல என்ன காட்டுறாங்க? லக்ஸரியஸ் பிளாட், காரு, கிட்ஸ் ஸ்கூல் போறது, ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் அவுட்டிங்ஸ். பட் நான் இங்க பேச போறது ஒரு நார்மல் தமிழ் எக்ஸ்பேட் ஃபேமிலிக்கு 15K துபாயில போதுமா இல்லையா, அதுக்கு ஒரு சொல்யூஷனும் நான் இப்ப சொல்றேன். ஃபுல் பிரேக் டவுன் பார்க்க போறோம், நோ டைம் வேஸ்ட். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க, நீங்க இனஃப்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இனஃப் அப்படின்னு ஒரு வேர்டு மட்டும் போடுங்க. நாட் இனஃப் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நாட் இனஃப் அப்படின்னு சொல்லி போடுங்க. லெட்ஸ் see நம்ம துபாய் ஆர்மி எல்லாம் என்ன ஃபீல் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல்ல salary சீரிஸ் துபாய் லைஃப் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதுல 3000ல இருந்து 5000, 8000, 12,000 சொல்லி டிஃபரெண்ட் சேலரியில நீங்க வாங்குனீங்கன்னா உங்க லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோ பப்ளிஷ் பண்ணியாச்சு. இது போக நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், சரி நான் 15K வாங்குறேன், இதுல நாங்க லக்ஸரியஸ் லைஃப் வாழலாமா, ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் தான் நம்ம வாழ முடியுமா, என்னோட ஃபேமிலியை கொண்டு வரலாமா, ஆர் நான் பேச்சுலரா தான் இங்க ஸ்டே பண்ணணுமா, இப்படி பல क्वेश्चन உங்களுக்கு மைண்ட்ல இருக்கலாம். அந்த டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ற வீடியோவா கண்டிப்பா அந்த வீடியோ இருக்கும். அதனால தவறாம கடைசி வரை வாட்ச் பண்ணுங்க. செக்ஷன் நம்பர் 1, ட்ரீம் ஃபேஸ். நீங்க சக்சஸ்ஃபுல்லா இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டீங்க, உங்களுக்கு 15K salary. அதை கேட்கும்போது எஸ்பெஷலி இந்த வீடியோவை இந்தியாவில இருந்து பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி தோணும்? வாவ், லைஃப் செட்டில் அப்படிதானே. உடனே மைண்ட்ல ஒரு பெரிய ஃபிலிம் ஓடும். துபாய் மெரினா சைடுல ஒரு பிளாட், சொந்தமா ஒரு கார், குழந்தைங்க, நல்ல ஸ்டாண்டர்டான ஸ்கூல்ல படிக்க வச்சிடலாம், இந்தியாவுக்கு மந்த்லி 50 to 1 lakh சேவ் பண்ணி அனுப்பிடலாம், இயர்லி ஒன்ஸ் ட்ரிப் போயிடலாம். இப்படிதானே இமேஜின் பண்ணீங்க. சரி, அது இருக்கட்டும். நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் துபாய் வரும்போது என்ன ட்ரீமோட வந்தீங்க? நான் துபாய் வரும்போது ஃபேமிலியா செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எய்மோட நான் வந்தேன். நீங்க என்ன பிளானோட துபாய்க்கு வந்தீங்க? ஃபேமிலி செட்டிலா, அல்லது சொந்தமா ஒரு வீடு போடணும், அல்லது எனக்கு நிறைய லோன் இருக்கு அந்த லோனை அடைக்கணும், இதுல என்ன நினைச்சிட்டு நீங்க வந்தீங்க அப்படிங்கறது எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. எதனாலனா இப்போ நாம அந்த ட்ரீம்ல இருந்து ஸ்லோலி ரியல் கால்குலேஷனுக்கு, அதாவது ரியாலிட்டி என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ரெடியா? இந்த வீடியோ பாக்குற நீங்க உங்களுக்கு ஏதாவது ஜாப், விசா, பிசினஸ் ரிலேட்டடா டவுட் இருந்துச்சுன்னா என்ன நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். துபாய் சர்வைவல் கைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் மேனுவல் ரெடி பண்ணி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். யூஏல இருக்கிறவங்களா இருந்தா சேலரி வாங்குறத எப்படி நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு கால்குலேட் பண்றதுக்கு நிறைய டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி ஃப்ரீயா டவுன்லோட் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதையும் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. செக்ஷன் நம்பர் 2, ரியாலிட்டி செக். ஒரு சைடு பேச்சுலர், ஒரு சைடு ஃபேமிலி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த வீடியோல எடுத்திருக்கிறது 15K salary. இத பேச்சுலர் வாங்கினா அவங்க சேவ் பண்ண முடியுமா, ஃபேமிலி வாங்கினா சேவ் பண்ண முடியுமா, என்ன ட்ரீமோட நீங்க வந்தீங்களோ அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பேச்சுலரா இருக்கவங்களுக்கு ஷேரிங் ரூம், பெட் ஸ்பேஸ் 800 to 1500 வரை வச்சுக்கலாம். நம்ம நீங்க salary ஹையா வாங்கும்போது கண்டிப்பா 1500 தான் நீங்க சூஸ் பண்ணுவீங்க. அடுத்தது ஃபுட் 800 to 1200 வரை நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி 15K salary இருக்கும்போது நீங்க உங்க ஃபுட் ஸ்டைல் கண்டிப்பா 800ல இருக்காது, 1200 வரை கண்டிப்பா இருக்கும். அடுத்தது டிரான்ஸ்போர்ட் 300 to 600. இதுல நீங்க கவனிக்க வேண்டியது மெட்ரோவா, பஸ்ஸா, காரா, இதை பொறுத்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வேரி ஆகும். கார்னா கண்டிப்பா 1K வரை போகலாம், 1K to 1.2K வரை போகலாம். அப்ராக்சிமேட்டா 3 to 4K வரை உங்க எக்ஸ்பென்சஸ் நீங்க பேச்சுலரா இருந்தீங்கன்னா. சோ இங்க நீங்க டீசென்டான ஒரு லைஃப் நீங்க மேனேஜ் பண்ணலாம், நல்ல சேவ் பண்ணலாம், உங்க லைஃபும் நல்ல டீசென்டா இருக்கும். பட் நீங்க ஃபேமிலியை கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துல தானே இந்த வீடியோ பாக்குறீங்க. சோ இப்போ ட்விஸ்ட் இங்க தான். அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ பேச்சுலரா இருக்கீங்களா அல்லது துபாயில ஆல்ரெடி நீங்க ஃபேமிலியோட இருக்கீங்களா, ஃபேமிலியை கொண்டு வரணும் அப்படிங்கிற பிளானோட இருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நீங்க என்னோட இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எனக்கு அது மோட்டிவேட்டிங்கா இருக்கும். செக்ஷன் நம்பர் 3, ஃபேமிலி பிரஷர் குக்கர் ஸ்டேஜ். இப்போ நம்ம ஃபேமிலியை கன்சிடர் பண்ணும்போது லெட்ஸ் டேக் சிம்பிள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இங்க இப்போ ரெண்ட் கண்டிப்பா ஃபேமிலியா இருக்கும்போது நீங்க பிளாட் எடுத்து தான் ஆகணும். இங்க நம்ம 1 BHK அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். 1 BHK நார்மலா 4.5 to 6 வரை துபாயில இருக்குது. இதுல மெயினா லொகேஷனை பொறுத்து குறையறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுல ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணிருந்தாங்க, ஊதாரித்தனமா செலவு பண்றவங்களுக்கு தான் இந்த கால்குலேஷன் சரியா வரும். இதுல ஊதாரித்தனம் அப்படின்னு சொல்றதுக்கு இடமே இல்ல.
நான் எல்லா வீடியோலையும் சொல்றேன், உங்க ஃபினான்ஷியல் டிசிப்ளின் எப்படி இருக்கு. நான் ஒரு அவுட்லைன் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். உங்க ஃபினான்ஷியல் டிசிப்ளினை பொறுத்து நீங்க சேவ் பண்றதோ, லக்ஸரி லைஃப் வாழ்றதோ அல்லது மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்றதோ அது உங்க கையில தான் இருக்குது. சரி, இப்போ இந்த ரெண்ட் வந்து ஆவரேஜா 5K வச்சுக்கிடுவோம். கிராசரிஸ், மத்த எசென்சியல்ஸ், கிட்டு, அப்புறம் 2 adults, இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து அப்ராக்சிமேட்டா ஒரு 2.5 to 3 வரை இங்க நம்ம வச்சுக்கணும். அப்புறம் யூட்டிலிட்டிஸ், கேஸ், சேவா, இது எல்லாம் 1K to 1.5 வரை நம்ம வச்சுக்கணும். இது எதுக்கு நான் 2 அமௌண்ட் சொல்றேன் அப்படின்னா, ஒரு அவுட்லைன், உங்களுக்கு ஒரு ஐடியா தான் நான் ஷேர் பண்ணணும், தவிர உங்க கையில தான் இருக்குது. அதை நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க அப்படின்னு. டிரான்ஸ்போர்ட், உங்க ஓன் காரா இருந்தா பஸ்ஸா, மெட்ரோவா, அதை நீங்க பாத்துக்கங்க. இது வந்து ஒரு 1 to 1.5K வரை நான் வைக்கிறேன். ஒரு நார்மலா ஒரு இந்தியன் ஸ்கூல் இருந்தா 800 to 1.5 வரை ஆகும்னு சொல்றாங்க. என் கிட்ஸ் ஸ்மால் கிடையாது, என் கிட்ஸ் வந்து வளர்ந்தவங்க. அதனால எனக்கு இதை பத்தின ஒரு எக்ஸாக்ட் நாலேஜ் எனக்கு கிடையாது. அதை நான் உங்ககிட்ட ஓப்பனா ஷேர் பண்றேன். நீங்க ஃபீஸ் மட்டும் நீங்க பாத்துக்கங்க. இதுல 800 to 1 வரை நான் வச்சுக்கிறேன். 800 to 1.5 வரை நம்ம எடுத்துக்கிடுவோம். அப்புறம் மெடிக்கல், இன்சூரன்ஸ், எமர்ஜென்சி, இப்படிலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1 to 1.5 வரை நம்ம வச்சுக்கிடுவோம். இது போக உங்களுக்கு கிளாத், கிஃப்ட், அவுட்டிங், ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டின்னு இருக்கும், வெட்டிங் பார்ட்டி இருக்கும், இதுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 500 to 1K வச்சுக்கிடுவோம். கன்சர்வேட்டிவா நீங்க டோட்டல் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருதுன்னு பாருங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 11 to 13 கண்டிப்பா வந்துடும். இது நீங்க குறைச்சிங்க அப்படின்னா 11 வரை கொண்டு வரலாம். இதை விட நான் போட்டிருக்க பட்ஜெட்டை விட உங்களுக்கு கூடிச்சு அப்படின்னா 13 வரை கொண்டு வரலாம். இன்பிட்வீன் கொண்டு வந்தா உங்களுக்கு தான் நல்லது. இப்ப இது எல்லாம் போக இன்னும் நம்மளுக்கு பெண்டிங் வந்து, லோன்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் இருக்குது. உங்களுக்கு பேரண்ட்ஸ் நாட்டுல இருந்தாங்க அப்படின்னா அவங்க செலவுக்கு காசு அனுப்பணும். நீங்க இப்ப இங்க உங்க எல்லாத்துட்டையும் ஒரு கொஸ்டின் கேட்கறேன். மந்த்லி உங்களுக்கு எவ்வளவு சேவ் பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட் உங்களுக்கு இருக்கா? உங்க டார்கெட் 500 1Kவா அல்லது 1.5Kவா? இப்பவே இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. 5, 1, 1.5ன்னு என்ன டார்கெட் வச்சிருக்கீங்களோ அதை எனக்கு டைப் பண்ணுங்க. இப்போ செக்ஷன் நம்பர் 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹிடன் காஸ்ட் பீப்புள் ஃபர்கெட். பீப்புள் யூசுவலி கால்குலேஷன்ல ஸ்கிப் பண்ற 3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹிடன் காஸ்ட். ஒன்னு, விசா ரெனிவல் சார்ஜஸ். கம்பெனி உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுக்கல அப்படின்னா நீங்க உங்க கையில காசு போட்டு ரெனிவல் பண்ண வேண்டியது வரும். அடுத்தது ஆனுவல் எக்ஸ்பென்சஸ், ஸ்கூல் அட்மிஷன், புக்ஸ், யூனிஃபார்ம், கார் ரெஜிஸ்ட்ரேஷன். இதுல எதிர்பாராத விதமா ரிப்பேர் ஆகும், ஒரு சில டைம்ல ஃபைன் விழும். சரி, ஒன்ஸ் இன் ஏர் தானே அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க கொஞ்சம் அதை அசால்ட்டா விட்டீங்க அப்படின்னா எல்லாம் சேர்த்து வச்சு பெரிய செலவா மாறும். அடுத்தது இந்தியா கமிட்மெண்ட்ஸ், பர்சனல் லோனு, ஹோம் லோனு, பேரண்ட்ஸ்க்கு, நீங்க பேச்சுலரா இருந்தீங்கன்னா மேரேஜ் சேவிங்ஸ், சிஸ்டர் மேரேஜ், இப்படி பல கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். இது எல்லாம் பார்க்கும்போது நீங்க 15K வாங்கி பேச்சுலரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட். ஆனா அங்க உங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் வந்து டிராபேக். ஆனா அதே இது ஃபேமிலியா இருக்கீங்க அப்படின்னா எனக்கு நல்ல ஃபினான்ஷியல் டிசிப்ளின் உண்டு அப்படின்னு நீங்க நினைச்சா கூட ஒரு 1.5 to 2K வரை வேணா நீங்க சேவ் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 15K வாங்கும்போது நீங்க சர்வைவல் பிளஸ் ஸ்மால் கம்ஃபர்ட்டோட நீங்க கண்டிப்பா வாழலாம். பட் ஸ்ட்ராங் மிடில் கிளாஸ் ஃப்ரீடம் இருக்குமான்னா அது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். லக்ஸரி லைஃப் கிடைக்குமா அப்படின்னா அது சுத்தமா கிடைக்காது. இப்போ செக்ஷன் நம்பர் 5, ஹானஸ்ட் சொல்யூஷன், ஹவு டு மேக் 15K ஒர்க்ஸ். எல்லா வீடியோலயும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் வாழ முடியும், நீங்க லக்ஸரிஸ் லைஃப் வாழ முடியாது, சேவ் பண்ண முடியாதுன்னே சொல்றீங்களா சிஸ்டர்? அப்படி அப்பனா நாங்க எப்படிதான் சேவ் பண்றது? அப்படின்னா வார காசு எல்லாம் நம்ம செலவு பண்றதுக்கு அங்க வந்திருக்கோம்? கண்டிப்பா கிடையாது. அதுக்கு ஒரு சொல்யூஷனும் நான் இப்ப சொல்றேன். நீங்க நல்ல குவாலிட்டியான பில்டிங்கா சூஸ் பண்ணி, ஓரளவுக்கு நம்மளுக்கு டெய்லி சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல இருந்தாலே போதும். எல்லா பில்டிங்க்கும் கீழே இப்போ சூப்பர் மார்க்கெட் இங்க அவைலபிள். அதனால இந்த பில்டிங்கை நீங்க கரெக்டா சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மந்த்லி 1000 அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா உங்களால சேவ் பண்ண முடியும். மந்த்லி 1000 உங்களுக்கு என்னாச்சு? 12,000 திர்ஹம்ஸ் நீங்க சேவ் பண்றீங்க. இதுல இப்ப நீங்க ரெண்ட்டை மட்டும் ஸ்மார்ட்டா சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% ஆஃப் ப்ராப்ளம் சால்வ். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 2, சிங்கிள் இன்கம் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு ஒன்று இருக்குது. அடுத்தது செகண்ட் இன்கம் பத்தி நீங்க யோசிக்கலாம். சரி, குழந்தை நல்லா வளர்ந்துட்டா, ஒய்ஃப் படிச்சிருக்கா அப்படின்னா நீங்க உங்க ஒய்ஃபை வந்து ஒரு ஜாபுக்கு அனுப்பலாம். இப்போ பேசிக்காவே 3,000 to 3.5 வரை தாராளமா கிடைக்குது. அப்ப அது எல்லாம் உங்களுக்கு சேவிங்ஸ் தானே. செகண்ட் இன்கம் ஒன்று வருது அப்படின்னு தெரிஞ்சா அதை ஒரு சேவிங்ஸா நீங்க வச்சுக்கோங்க. ஸ்ட்ராட்டஜி நம்பர் 3, என்னதான் இன்கம் வந்தாலும்
ஒரு சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கணும். கிளியர் ப்ரியாரிட்டி சிஸ்டம் ஒன்று இருக்கணும். வருஷத்துல கண்டிப்பா எப்படியாவது என்னோட லோனை நான் அடைக்கணும், பிளஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் நான் பில்ட் பண்ணணும். உங்களுக்கு நீங்களே ஒரு கமிட்மெண்ட் எடுத்துக்கங்க. அடுத்தது உங்க ஹோம் கண்ட்ரியில ஒரு வீடு வாங்கணும், ஏதாவது ஒரு அசெட் வாங்கணும் அப்படின்னு ஒரு சின்ன பிளான் போடுங்க. ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு மெயின் கோல் ஃபிக்ஸ் பண்ணி அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு உண்டான எஃபர்ட்டை போடுங்க. யுஏஇ பொறுத்தளவு இது லக்ஸரியஸ் லைஃப். எப்போது நான் சொல்ற மாதிரி 1000 கொண்டு போனாலும் நீங்க அப்படியே செலவழிச்சிட்டு எம்டி பாக்கெட்டோட நீங்க வீட்டுக்கு வரலாம். 5000 கொண்டு போனாலும் போய் செலவு பண்ணிட்டு அப்படியே எம்டியோட வரலாம். அதே இது நீங்க வாங்குற சேலரி மந்த்லி ஒன்ஸ் வாங்குற 15K நீங்க கொண்டு போனாலும் அதுக்கும் இங்க செலவு பண்றதுக்கு உண்டான எல்லா வழிகளும் இருக்குது. அப்ப இந்த இடத்துல நீங்க தான் யோசிக்கணும். இயர்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணி எப்படியாவது அது இந்த கோல்ல முடிச்சிடணும், இந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட்டோட ஓடுங்க. இதை பத்தியெல்லாம் நீங்க யோசிக்கல அப்படின்னா எவ்வளவு திர்ஹாம்ஸ் நீங்க வாங்கினாலும் நீங்க ஒரு நாள் சேவ் பண்ண முடியாது. இப்போ ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1, லொகேஷன் கரெக்டாக சூஸ் பண்ணுறீங்க, ரெண்ட்டில் அட்லீஸ்ட் ஒரு 1000 சேவ் பண்ணுறீங்க. ஸ்ட்ராட்டஜி நம்பர் 2, யுஏஇ பொறுத்தளவு லீகலாக ஏதாவது ஒரு சைடு இன்கம் இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. ஒய்ஃப் வேலைக்கு போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்க. ஸ்ட்ராட்டஜி நம்பர் 3, ஏதாவது ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அசெட் வாங்கணும் அல்லது லோன் அடைக்கணும், ஏதாவது ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி இயர்லி ஒன்ஸ் அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஃபுல் எஃபர்ட் போடுங்க. இப்போ உங்களுக்கு இந்த 3 ஸ்ட்ராட்டஜியில் எது பெஸ்ட் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்க. இப்போ ஃபைனலி நான் துபாய்க்கு வரும்போது ஃபர்ஸ்ட் நான் மட்டும் தான் வந்தேன். என்னோட சிங்கிள் ஏர்னிங்ல 2 குழந்தைங்களையும் படிக்க வச்சு காலேஜ் முடிக்க வச்சு இன்னைக்கு அவங்க இங்கே ஒர்க் பண்ற அளவுக்கு நான் கொண்டு வந்துறேன். நான் வரும்போது ரொம்ப ஒரு சின்ன சேலரியில தான் நான் வந்தேன். லக்ஸரி லைஃப் ஸ்டைல் பார்த்துட்டு அது மாதிரி இங்கே வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்கினாலும் உங்களால் சேவ் பண்ண முடியாது. 3000 வாங்கினாலும் சேவ் பண்ணலாம், 5000 வாங்கினாலும் சேவ் பண்ணலாம், 8000, 9000, 12000, 15K எவ்வளோ வாங்கினாலும் சேவ் பண்ணலாம். ஆனால் உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, நீங்கள் அதை எப்படி பிளான் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி ஃபினான்ஷியல் டிசிப்ளினாக இருக்கீங்க, நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் சேவ் பண்ணுறதோ அல்லது சேவ் பண்ணாமல் சும்மா 0 பேங்க் பேலன்ஸில் உட்காந்துருக்கதோ அது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. பேச்சுலராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 15Kல உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் ப்ளஸ் சேவிங்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அதே இது ஃபேமிலி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் இங்கே ஃபேமிலியாக வாழ்கிறதுனால எவ்வளவு செலவாகுது, எப்படி சேவ் பண்ண முடியுது அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் சேவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்ன செலவுகளை குறைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். டே டு டே லைஃப்பில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இதை பற்றி எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்மால் ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா ஓகே தான், அது தாராளமாக நீங்கள் மேனேஜ் பண்ணலாம், தாராளமாக சேவ் பண்ணலாம். பட் கேர்ஃபுல் பிளானிங் இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ராப்பில் தான் விடணும். பிக் ட்ரீம், ஃபாஸ்ட் வெல்த் அப்படின்னா 15K மட்டும் போதாது, அப்கிரேட் பிளானும் வேணும். இப்போ இந்த வீடியோல இருந்து கொஞ்சமாவது உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கிடைச்சிருக்கும். உங்கள் ஃபினான்ஷியலி எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம், எப்படி நீங்கள் சேவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அவுட்லைனாவது உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய வீடியோ என் பர்சனல் லைஃப்ல இருந்து ரியாலிட்டி என்னங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். அதனால ஸ்டே டியூன். அடுத்து நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனல் வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை, டேக் கேர்.